அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் 6ஆம் திருமுறையில் பரசிவ வணக்கம் 3வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்கு உட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. பாருங்கள், அன்புன்னு சொல்லி 8 முறை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் நிறைய இடங்களில் இந்த 8 வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 8 முறை இந்த அன்பு அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கடவுளுடைய நிலையை குறிக்கிறதுக்காக அவர் இந்த அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஒவ்வொரு அந்த வரிகளுக்காக விளக்கத்தை பார்ப்போம். சரி, முதல்ல அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இதுக்கு நம்ம என்ன விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது வள்ளல் பெருமான் எந்த மாதிரி அந்த கடவுள் மேலே அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படி இந்த வரிகளை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அதாவது மலை போன்று இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அவருடைய அன்பெனும் அந்த பிடிக்குள்ளே வந்துடுறாராமா. எப்படி வருவாங்க அப்படின்னா, வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க ஒரு பாடலில், உன்னை மறந்திடுவேனோ மறந்தால் உயிர் விடுவேன் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அந்த பக்தி பார்த்திங்களா, அந்த இன்டென்சிட்டி அது அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அதாவது கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. மற்றது எல்லாமே மாயை. இதை நம்ம உணர்ந்துட்டால் தான் இந்த நிலைக்கே வர முடியும். நம்ம ஆனால் எல்லாத்துலேயும் பிடிப்பு வச்சுருக்குறோம். நம்ம எல்லாமே மனைவி, மக்கள், குழந்தை, அப்புறம் செல்வம், எல்லாத்துலேயுமே பற்று இருக்குது. அப்போ தான் அந்த அந்த இதெல்லாம் இல்லாத அந்த நிலையில் தான் நம்ம இந்த மாதிரியே நினைக்க முடியும். உன்னை மறந்திடுவேனோ மறந்தால் உயிர் விடுவேன். அப்போ என்ன மாதிரி ஒரு இதில் இருக்காங்க பாருங்கள். அப்போ கடவுளை தவிர வேறு இல்லை அப்படின்றத அவர் மனப்பூர்வமாக அந்த ஆன்மபூர்வமாக ஆன்மாவில் அவர் உணர்ந்துட்டாங்க. அது உணர்ந்ததுனால தான் இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியாது. நம்மளும் சொல்லலாம், ஆனால் அது மேம்போக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னமும் இந்த உலகியல் பற்றில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ பக்தின்றது வள்ளல் பெருமான் வச்சுருக்கிறது மாதிரி இந்த மாதிரி ஒரு தெளிவான பக்தியாக இருக்கணும். சரி, இப்போ அடுத்தது அன்பெனும் குடில் புகும் அரசே அப்படின்றாங்க. அதாவது அவருடைய அன்பாகிய குடிசையில் அந்த இறைவன் புகுந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா அவரே பாடிய ஒரு பாடல். இந்த பாடல் பாருங்கள், திருவருட்பா பாடலில், வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் பலிக்கரையினூடே திருவடி சேர்ந்தருள்க என செப்பி வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையுள்ளும் நுழைந்தனையே. இங்கே பாருங்கள், அந்த ஊனையும் குடிசையும் சொல்கிறாங்க, உள்ளத்தையும் குடிசைன்னு சொல்கிறாங்க. அந்த சிறு குடிசைக்குள்ளேயும் நுழைந்து விட்டாய் அப்படின்னு வள்ளல் பெருமானை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மற்றவங்க யாருமே பெற்றிடாத அந்த அந்த அருள் இவருக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற யாருக்குமே கிடைக்காத அந்த அருள் அந்த வலிந்து கொடுத்தானாமா. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், சேர்ந்தருள் என செப்பி வருதலும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல அருள் அமுதம் நல்கியது அன்றியும். வலிந்து வந்தான்னா என்ன அர்த்தம்? இவருடைய அந்த கருணை, இந்த அன்பு, இதெல்லாம் பார்த்து
உன்னைப் போல் வேறு ஒரு ஆள் இல்லை, இந்த அருளை பெறுவதற்கு நீ ஒருவனே தகுதியானவன் அப்படின்னு அந்த இறைவன் வந்து முழுதாக கன்வின்ஸ் ஆகி அப்படியே வந்து கொடுக்குறாங்க அருளை. வலிந்து கொடுத்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாடல் வழியில். இங்கேயும் இப்போ எப்படி சொல்கிறாங்க, அன்பெனும் குடில் புகும் அரசே, நம்மளும் வள்ளல் பெருமான் வைத்திருந்தது மாதிரி அந்த பக்தி, அந்த ஜீவகாருண்யம் அவர் வைத்திருந்தது மாதிரி அந்த மனநிலை, அந்த அவர் எப்படி இருந்தாங்களோ அப்படி எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களோ அதே முறையில் நம்மளும் பின்பற்றி அதே வழியில் பயணிப்போமையானால் நம்மளுக்கும் அன்பெனும் குடில் புகும் அரசே என்ற இந்த நிலை ஏற்படும். நமது அன்பாகி இந்த குடிலிலும் அந்த அருட்பெரும் ஜோதி புகுந்து விடுவார் அப்படின்றதான் இந்த வரிகளுக்கான விளக்கம். சரி, அடுத்து அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே, அதாவது அன்புடையவர்கள் வந்து இறைவனுடைய அருளுக்கு முழுவதும் பாத்திரமானவர்கள். இறைவன் வந்து அன்புடையவர்களுக்கே அருள் செய்யக்கூடியவன். அதைத்தான் இந்த வழியில் மூலமாக சொல்கிறாங்க. அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருந்து விளங்குவார். எப்போ நம்ம வந்து அன்புடையவர்களுடைய கரத்தில் அமர்ந்து அருள் புரிவார் அப்படின்றாங்க. இதுக்கு சான்றா நம்ம பார்த்திங்கன்னா அட்டகத்தில் வந்து 8வது பாடல் எப்படின்னா, எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பு அரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுது தருத்தி என் உள்ளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. பாருங்க, அங்கையில் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி, புத்தமுதை கொடுத்து போகபோக்கியனாய். பாருங்க எப்படி தெளிவாக இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க பாருங்கள். அதே தான் இங்கேயும் வருது. அன்பெனும் கரத்தமர் அமுதே, வள்ளல் பெருமான் அவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே அன்பு, கருணை, அந்த ஜீவகாருண்யம், அந்த எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் எண்ணக்கூடிய அந்த நிலை, இதே இதில் தான் போயிட்டுருக்காங்க. என்னை ஏறா நிலை மிசை ஏற்றியது தயவு அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையிலே இருந்ததுனால தான் அவருக்கு வந்து இந்த ஒரு இது கிடச்சிருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, அன்பெனும் கரத்தமர் அமுதேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த அன்பாகி அவர் உடம்புல அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அமர்ந்து அருள் புரிகிறான் அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த நிலையில் நம்மளும் இருந்தோம்னா நம்மளுக்கும் இறைவன் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அமர்ந்து அருள் புரிவான். சரி, அடுத்து அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அதாவது அந்த இறையை வந்து கடல்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அன்பெனும் கடம், நம்ம வந்து ஒரு பானை. அப்போ இறைவன் வந்து எப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து இது பண்ணுவான், எப்போ வந்து நம்மளுடைய கடலில் வந்து அந்த சிறு துளி வந்து எப்போ வந்து சேரும், நம்ம எப்போ அந்த கடவுளுடைய அந்த அருள், கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் அந்த நிலைக்கு நம்ம வரணும். கடவுள் நிலைக்கு வந்தால் தான் அந்த கடவுள் வந்து அந்த அருளை பெற முடியும். அது இல்லாமல் நம்ம இந்த புற வாழ்க்கையிலே எப்படி இருந்தோம்னா நம்ம பெற முடியாது. அதுதான் இங்கே வந்து தெளிவாக இது சொல்கிறாங்க. அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலே பக்தி செய்து அன்புமயமாகவே ஆகிட்டோம் அப்படின்னோம்னா நமது ஆன்மா என்னும் கடத்தினுள் கலந்து அடங்கிவிடும் அருட்பெரும் ஜோதி ஆகிய அந்த கடல். அதுதான் இந்த வரிகளுக்கு விளக்கம். சரி, இப்போ அடுத்து அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அப்படின்றாங்க. இதுக்கு வந்து வள்ளல் பெருமான் ஒரு திருவருட்பா பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்றாங்க. ஈரம், அன்பு ரெண்டு தான் சொல்கிறாங்க. ஈரம் அப்படின்னா என்னது? ஈரம்னா வேற ஒன்றும் இல்லை, உயிர்களின் மேல் இரக்கம் கொண்டு செய்கின்ற ஜீவகாருண்யம். சரி, அன்பு அப்படின்னா கடவுள் மேலே பக்தி. இந்த ரெண்டையும் நம்ம தீவிரமாக முயற்சி பண்ணி செய்து கொண்டே வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இந்த உணவே இல்லாமல் வாழக்கூடிய அந்த நிலைக்கு வந்துடுவோம். இந்த நிலை வந்து தான் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், நம்ம திருமூலர் சொன்ன அந்த நிலை வந்துடுறோம். இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அப்படின்றாங்க. அப்போ நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொன்ன இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளணும்.
ஈரம் அன்பு. உயிர்களிடத்தில் எல்லா உயிர்களிடத்திலும் ஜீவகாருண்யம். எல்லா உயிர்களையும் கடவுள் மாதிரியே பாவித்து அந்த ஜீவகாருண்யம் செய்யணும். அதே சமயத்தில் கடவுள் மேலே பக்தியாகிய அன்பு. இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு போனது தான் முக்கியம். இது ரெண்டையும் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும். அவ்வளோதான். இது மட்டும் இருந்தாலே போதும். இந்த பரசிவ வணக்கத்தில் முதல் 2 பாடல்லையும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லிட்டு வந்தாங்க. இந்த பாடல்லையும் அதான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கடவுள் மேலே அன்பு, அதாவது அன்பாகிய பக்தி மயமாகிறோமோ, எந்த அளவுக்கு ஜீவர்களிடத்தில் அந்த ஜீவகாருண்யம் மேம்படுதோ, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, மேல்நிலைக்கு ஏற்றிட்டு வருது. அப்படின்றதுனால தான் இதுதான் அறிவுன்றாங்க. இதுதான் அன்பெனும், அதாவது என்ன சொல்கிறாங்க, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அப்படின்றாங்க. சரி, அடுத்து அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே. அது என்ன அன்பெனும் அணு அப்படின்றாங்க? அப்படின்னா வள்ளல் பெருமான் உரைநடையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் அப்படின்றாங்க. அதாவது அன்புன்னா ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். அதே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, ஆன்மா சிற்றணுவாக இருக்குது அப்படின்றாங்க. மேலும் அந்த ஆன்மா அதாவது ஆன்மா கோடி சூரிய பிரகாசம் உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாங்க, ஆன்மா, இந்த ஆன்மா தான் அன்புன்றாங்க. அதாவது ஆன்மா அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். அப்போ அந்த ஆன்மா எப்படி இருக்குது, அணுவாக தான் இருக்குது. அந்த அணு எப்படி இருக்குது, கோடி சூரிய பிரகாசமாக இருக்குது. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அப்படின்றாங்க. சரி, அடுத்து கடைசியாக அன்புருவாம் பரசிவமே அப்படின்றாங்க. அப்போ வள்ளல் பெருமான் அன்புருவாம் பரசிவமேன்னு சொல்கிறதுக்கு காரணம், மாணிக்க வாசக பெருமான் பெற்ற அந்த நிலையை சொல்கிறாங்க. பக்தியினாலே அவர் அந்த நிலையை அடைந்தவர் மாணிக்க வாசக பெருமான். அன்புருவம், அருளுருவம், என்புருவம், இது 3ஐயுமே பக்தியினால் பெற முடியும். இப்படி அடைந்து பெற்றவர் மாணிக்க வாசகர். இதுக்கு சான்றாக அவரே 4ஆம் திருமுறையில் மிக அருமையான பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். மண்புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து நெடுங்காலம் என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க, அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்து பின்னர் இன்புருவம் ஆயினை நீ எழில் வாதவூர் இறையே. பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் மண்பூர்வ நடுவம் மனசை இந்த இங்கே அதாவது மண்பூர்வ நடு முதலாம் இந்த புருவ மத்தியில் மனசை வச்சு நெடுங்காலம் தவம் செஞ்சவங்க, எலும்பெல்லாம் என்புருவாய் தவம் செய்வார், எலும்பெல்லாம் உருக தவம் செஞ்சவங்க எல்லாரும் ஏமாந்து போக, அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்து பின்னர் என்புருவம் ஆயினை நீ எழில் வாதவூர் இறையே. தெளிவாக சொல்லியிருக்காங்க. அன்புருவம், அருளுருவம், என்புருவம், இந்த 3 நிலையையும் பக்தியினாலே பெற்றவர் மாணிக்கவாசக பெருமான். இந்த பரசிவ வணக்கத்தில் வள்ளல் பெருமான் பக்தியோடைய முக்கியத்துவத்தை தான் சொல்லிட்டு வராங்க. கடவுள் மேலே பக்தி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏற்று. முதல்ல அப்படி தான் தொடங்கினாங்க. அந்த பூர்வ மத்தியத்தில் அம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி, அவரிடம் அன்பு செய்யணும். 2வது பாட்டிலையும் அதை தான் வலியுறுத்தினாங்க. இப்போ இந்த 3வது பாட்டிலையும் அன்புருவாம் பரசிவமே அப்படின்னா அன்பாகிய பக்தி. அந்த பக்தி எந்த அளவுக்கு நம்ம அந்த கடவுள் மேலே வச்சுருக்கோமே. இன்னொரு இடத்துல அதே உரைநடையிலேயும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்து இருப்பதை அறிதல். தெளிவாக சொல்லிட்டாங்க. கடவுள் மேலே அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிகின்ற அறிவு. தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ வள்ளல் பெருமான் ஏன் ஜீவகாருண்யத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கிறான். அப்போ நம்ம எல்லா உயிர்களுக்கும் செய்யக்கூடிய அந்த ஜீவகாருண்ய பணின்றது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்ய பணி. அந்த மாதிரி நினச்சி தான் நம்மளை செய்ய சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரிலாம் இந்த பக்கம் ஜீவர்களுக்கு இரக்கம், அந்த ஜீவகாருண்யம், அந்த ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் ஜீவகாருண்யம் செஞ்சுட்டே வரணும், வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி. அதே சமயத்தில் கடவுள் மேலே வள்ளல் பெருமான் வைத்திருந்த அன்பு மாதிரி நம்மளும் வைத்திருக்கணும். இந்த பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பு வரணும்.
இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சன்மார்க்கத்தில் மேலே ஏறுறோம். வள்ளல் பெருமான் கீழே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை மேலே பலவிதமான அனுபவ நிலைகளை நம்மளுக்கு கொடுத்து முடிந்த முடிவான அந்த மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுப்பார். இது சத்தியம். இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை இந்த தலைப்பின் கீழே ஒரு 13 பாடல்கள் இருக்குது. இதில் முதல் 2 பாடல்களுக்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.